அதர் லாங்குவேஜ்ல வரப்போற 5 முக்கியமான பேன் இந்தியன் மூவிஸ் இப்ப பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இது அதர் லாங்குவேஜ் மூவிஸ் தான், தமிழ்ல பேன் இந்தியன் மூவிஸ் இல்ல. அதர் லாங்குவேஜ் பேன் இந்தியன் மூவிஸ்ல அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய 5 மூவிஸ் தான் இது. ரன்பீர் கபூர் ரியாஷோட ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது. இது ஒரு ஹை பட்ஜெட் படமா வரப்போகுது. ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதிக செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. ராமனா ரன்பீர் கபூரும் ராவணனா யாஷும் நடிச்சிருக்காங்க. யாஷ் இந்த மூவிக்குள்ள இருக்கிறதுனாலே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து டாக்ஸிக், யாஷோட அடுத்த பேன் இந்தியா படம். இந்த மூவிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த வருஷம் இந்த மூவி ரிலீஸ் ஆயிடும். அடுத்து ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நீல் படம். கேஜிஎஃப் சலார் படங்களை தொடர்ந்து பிரசாந்த் நீலோட அடுத்த படம் இந்த ஜூனியர் என்டிஆர் படம். இந்த மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு. மோஸ்டா அடுத்த வருஷம் இந்த மூவி ரிலீஸ் ஆயிடும். அடுத்து அல்லு அர்ஜுன் 22 இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அட்லி இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண மூவிஸ்ல அதிகமான செலவு பண்ணி எடுக்கிற படம் இந்த படம் தான். ஹாலிவுட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. 2027 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். அடுத்து வாரணாசி, பாகுபலி RRR படங்களை தொடர்ந்து ராஜமௌலியோட அடுத்த படம் இந்த வாரணாசி. இது ஒரு பிக்கெஸ்ட் பேன் இந்தியன் படமா வரப்போகுது. ராஜமௌலி இந்த படத்தை ஒரு மித்தாலஜிக்கல் கலந்த அட்வென்ச்சர் படமா எடுக்க போறது அனிஸ் வந்திருக்கு. இந்த படமும் 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது. இது அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது இல்லாம பிரபாஸோட ஸ்பிரிட், ஷாருக் கானோட கிங் மூவிக்கும் பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.